கைஸ், இன்றைக்கி வந்து இந்த வீடியோ என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து MT-15 வந்து ஒரு பொருள் உடஞ்சி போச்சு. அதாவது என்னென்னா டெய்ல் லைட்டு போல். டெய்ல் லைட்னால் வந்து டேஞ்சர் லைட் இல்லை, அந்த நம்பர் பிளேட்டுக்கு வந்து லைட் அடிக்கிற மாதிரி ஒரு ஒரு லைட் இருக்கும்ல. ஸோ அது வந்து உடஞ்சிருச்சு. அது வந்து போன வாரமே உடஞ்சிது. பட் ஆனால் வந்து ஃபெவிக்விக் வச்சு ஒட்டியிருந்தான் தம்பி. ஸோ அது வந்து திரும்ப வந்து உடஞ்சிருச்சு போல். சரி, அதை வந்து மாற்றிடலான்னு சொல்லிட்டு நேற்று போய்ட்டு வந்து ஸ்பேர் வாங்கிட்டு வந்தால் அங்கேயே வந்து மாற்ற லேட்டாக வந்துட்டாங்க. சரி, நானே மாற்றலான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பார்த்தா அது வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஒயர்லாம் வந்து கொஞ்சம் உள்ளே போச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ போயிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர போகிறோம். அப்படியே வந்து போகும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் பாருங்கள், இந்த இது தான் வந்து உடஞ்சிருச்சு. இது வேறு சுடுது, இது வேறு தெரியாமல் தொட்டேன். ஸோ இது வந்து உடஞ்சது. சைடில் வந்து ஃபெவிக்விக் போட்டு வந்து ஒட்டி பார்த்தாச்சு, அப்பயும் வந்து நிற்கலை. அடிக்கடி மழை வேறு பெய்யவே. ஸோ இது வந்து புதுசு 170 160 வாங்கிட்டு வந்தான் போல். ஸோ இவனு தான் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணோம். இதுக்குள்ளேயே வந்து லைட் இருக்குது, தெரியுதா? ஸோ இதை வந்து மொத்தமாக ரிமூவ் பண்ணோம் ஒயரிங்கே. இது வந்து இப்படி போயிட்டு சீட்டு கீழே வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ மொத்தமாக தான் ரிமூவ் பண்ணேன். என்கிட்ட டூல்ஸ் இல்லை, இல்லை நானே வந்து நேற்று கழட்டி மாட்டியிருப்பேன். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஷோரூம் போயிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து போயிட்டு இவனை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா இல்லையா? இதுதான் வந்து உடஞ்சி போச்சு. அது எப்படி உடஞ்சிது, என்ன கதைன்றதை வந்து நான் சொல்கிறேன். போலாம் வாடா. ஸோ அவங்க வந்து வண்டி விட்டு வர சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து எம்டியை விட்டுட்டு என்எஸில் வந்துட வேண்டியது தான். அதனால் அவன் அந்த வண்டியை ஓட்டு வரான், நான் இதில் போயிட்டுருக்கேன். அண்டு உடஞ்சே வந்து கன்ஃபார்ம் ஒரு 2 வாரம் மேலே ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். போனோம்னு சொல்லிட்டு போகவே முடியல. நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் போனோம் அன்றைக்கி. மறுநாள் தான் கிடைக்கும். நாங்கள் வந்து மார்னிங்கே வந்து விட சொன்னாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நிறைய வண்டி சர்வீஸ்க்கு இருக்குது போல். அதனால் இன்றைக்கி மார்னிங்கே போயிட்டு விட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு, அவனும் வந்து காலேஜ் வேறு இருக்கா. அதனால் வண்டி விட்டு போனால் நான் வீட்டில் தானே இருக்கேன். ஸோ போயிட்டு மாற்றிட்டு வந்திருப்பேன். ஸோ அதுவும் வந்து முடியல. ஸோ இனி தான் வந்து வீட்டில் இருந்தான், போயிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் அது வந்து எப்படி உடஞ்சிதுன்னா, அது பசங்க விளையாடும் போது வந்து தெரியாமல் கால் பட்டு உடஞ்சிச்சு போல். அதுக்கப்புறம் அவன் வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டியிருந்தான். ஸோ அப்போயும் வந்து டெய்லி மழை பெய்யறதுனால அடிக்கடி வந்து அது ஒரு மாதிரி ஆகும்ல, அது வந்து அப்படியே விழுந்துருச்சு. ஸோ லைட் மட்டும் தனியாக நிற்குது அங்கே. அது பார்க்கவே வந்து ஒரு மாதிரி இருக்கா. அது சீக்கிரமாக மாற்றணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் மாற்ற கிளம்பிட்டோம். அண்ட் அதுக்கு ஸ்பேர் வந்து 170 என்னமோ நினைக்கிறேன். அவன் வந்து உடஞ்ச அன்றைக்கே போய்ட்டு வாங்கிட்டு வந்துட்டான். பட் ஆனால் ஃபிக்ஸ் பண்ண தான் வந்து இவ்வளோ டிலே ஆகிடுச்சு. அதுவும் வந்து பார்க்கவே அசிங்கமாக இருக்குது பின்னாடி அந்த டெய்லு. அந்த ஷார்ட் டெயில் தான் போட போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னோம். அது ஒரு 1000 கிட்டே வரும்னு நினைக்கிறேன். அது ஃபிக்ஸ் பண்ணணும். பட் ஆனால் அது ஃபிக்ஸ் பண்ணால் வந்து கன்ஃபார்ம் சேர் அடிக்கும் நம்ம மேலே. இதுவாக இருக்கவே அந்த டயருக்கு மேலே இருக்குல்ல, டெய்லு கீழே தான் சேர் அடிக்குது, நம்ம மேலே சுத்தமாக அடிக்கலை. அண்ட் கைஸ், நம்ம நிறைய பேர் வந்து கேட்ட என்எஸ்ன்ற பாருங்க, எம்டியோட டாப் வீடியோ வந்து போட்டாச்சு. இன்கேஸ் வந்து யாரும் பார்க்கலாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்படிலாம் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். டாப் ஸ்பீடு மைலேஜ் டெஸ்ட்லாம் வந்து ரெகுலராக எல்லா வீடியோலையும் வந்து கேட்பீங்க. ஸோ அந்த வீடியோலாம் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு, பார்க்கலாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம வண்டியில் வந்து என்எஸில் ரீசெண்டாக நம்ம இது போட்டிருந்தோம், அந்த பேர் என்ன, ஹசார்ட் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், ஃப்ளாஷ் எக்ஸோடது. ஸோ அது வந்து இன்ஸ்டால் பண்ணுற வீடியோவும் வந்து போட்டிருந்தோம். அதுவும் வந்து பார்க்கலாம் வந்து பாருங்கள். இப்போ ஃபுல்லாக வந்து வீட்டில் தான் இருக்கேன். காலேஜும் வந்து முடிஞ்சிருச்சா. பட் ஆனால் என்ன கண்டென்ட் போடுறதுன்றது வந்து தெரியல. எப்படினாலும் வந்து எதனா ஒன்று இடிக்குது. கண்டினியூஸாக வீடியோ போடலான்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே வந்து வேறு பைக்ஸ் வச்சுருந்தான்னு வைங்க, நம்ம வந்து எல்லா பைக்கையும் வச்சு வீடியோ போடலாம் ரெகுலராக. பைக்கும் வந்து இல்லை, என்ன பண்ணுறது? பார்ப்போம், ஏதாச்சும் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்டிருக்கேன், பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு. அண்ட் இது வந்து நானே ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன் இந்த லைட்டு. பட் ஆனால் வந்து அது இண்டிகேட்டரோடு சேர்ந்து உள்ளெல்லாம் போதா, ப்ளஸ் டூல்ஸும் இல்லை. அதனால் நம்ம போயிட்டு ஷோரூம்லேயே பண்ணிடுறது பெஸ்ட்டு. சரி, ஓகே, ஷோரூம் கிட்டே வந்துட்டேன். நான் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு எதுன்னு கேட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். லைட்டில் எரியுதுல, அதெல்லாம் எரியுது.
ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூ ஸோ கைஸ் ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஒன்றுமே பண்ணல, இந்த லைட் வந்து ஆல்ரெடி அதுலேயே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு ரப்பர் ஒன்று வருமா, அது வந்து உடஞ்சி போச்சான். ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரூ மட்டும் போட்டு கொடுத்துட்டாரு. ரப்பர் மட்டும் ஒன்று வாங்கணும், அந்த ஒரு ரப்பரே வந்து 115 ரூபாவும். இது லைட்டு புதுசு, இதில் இருக்கிறது வந்து பழைய லைட்டு தான். ஸோ லைட் வந்து எப்படி இருந்தாலும் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து அப்படியே தூக்கின்னு போய் வீட்டில் போட வேண்டியது தான். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குலாம் காசு வாங்கலை. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ரப்பர் ஒன்று வருது இந்த ஸ்க்ரூக்கு பின்னாடி. ஸோ அதுக்கு மட்டும் வந்து 115 வாங்கினாங்க. எப்படி இருந்தாலும் வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சுது. வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். நான் கூட பெரிய வேலையாக இருக்கும், இது ஃபுல்லாக கழட்டி மாட்டணும் போகலான்னு நினச்சேன். பட் ஆனால் அசால்ட்டாக முடிஞ்சிச்சு. இது தெரிஞ்சிருந்தால் நானே வாங்கியிருப்பேனே, மாட்டிருப்பேனே அந்த ரப்பர் மட்டும் வாங்கிட்டு. ரெண்டு வண்டியும் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, மழைன்றதுனால அழுக்கா. தொடச்சாலும் வந்து வேஸ்ட்டு தான். கைஸ், இந்த வண்டியில் வர அடிக்கடி வந்து ஃப்ரண்ட்டில் காற்று இறங்கிது போல். இப்போ தான் ரீசெண்டாக வந்து பேக் டயர் வந்து பஞ்சர் ஆச்சுன்னு பஞ்சர் போட்டான். பட் ஆனால் ஃப்ரண்ட்டில் என்ன கதைன்னு தெரில, அடிக்கடி இறங்கி போயிடுதுன்றான். செக் பண்ணாலும் வந்து பஞ்சர் இல்லை, பஞ்சர் எதுவும் இல்லை. அதுக்குள்ளெலாம் வந்து டயரும் வீக்காகலாம் வாய்ப்பே இல்லை. வேறு எதனா தான் பிரச்சனை இருக்கும். ஒன்று வந்து ரிம்மு வந்து பெண்ட் ஆகிருக்கணும், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் தான் பிரச்சனையாக இருக்கும். இப்போ பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணிட்டு நைட்ரோஜன் அடித்தான் லாஸ்ட்டாக. ஸோ அதனால் ஏதோ கொஞ்சம் நிற்குது. அசால்ட்டாக முடிஞ்சிருக்குன்னு பார்த்தா என் வண்டி நான் வீட்டிலே விட்டு வந்திருப்பேனே. தேவையில்லாமல் 2 வண்டி. சரி, இது வந்து ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும். கைஸ், ஒரு ஹெல்மெட் பார்த்தேன் MTயில் வந்து ஹண்டர் சீரீஸ்னு ஒன்று, செம்மையாக இருந்தது. பேசாமல் எனக்கு வந்து என் ஹெல்மெட்டை வந்து விற்றுட்டு அந்த ஹெல்மெட் கூட வாங்கலாமான்னு தோணுது. பால் பச்சை கலரில் ஒன்று செம்மையாக இருந்தது. அவ்வளோதான், வீட்டுக்கு போக வேண்டியது தான். வெயில் வேறு சுரியில் நடிக்குது. சரி, ஓகே கைஸ், இதோட வந்து நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து நான் RX 100 இல்லைனா டியூக்கு வேறு எதனா வண்டி வச்சு இந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். கேட்டிருக்கேன் ஃப்ரெண்டுக்கிட்ட. ஸோ பார்ப்போம் என்ன ஏதுன்னு. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கரெக்டாக வந்து 9200 கிட்டே இருக்கும் சப்பு. கொஞ்சம் புதுசாக பார்க்குறவங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சட்டு புட்டுன்னு 10K போயிடலாம். ஸோ மறக்காமல் வந்து வீடியோவை லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.